யாருக்கு சொல்றது? அப்படியா? சொல்ல சொல்ல என் உடம்புல ஏறியே என்று நினைத்தவன் நேரம் வரை கால் விட்டுவான். கடுவடைக்கு போனேன். பொருளாதாரத்தையும் இழந்தாச்சு. நம்பி போன இடத்துல எல்லாம் துரோகமும் சிந்தனையும் நடந்தாச்சு. இறுதியா கருச்சனை நம்பி வந்திருக்கிறேன். பணத்தையும் வாங்கி கொடுத்துடணும், பொருளாதாரத்துக்கும் உயர்த்தி கொடுத்துடணும். எனக்கு அனைத்து அடிப்படை தொழிலாக என்ன செய்வது? அதுக்கு நீ வழி நடத்தணும் அப்படி என்பது உன் கேள்வி. ஏழு பிள்ளை நடக்க முடியாமை, செயல முடியாமை, ஊழமா முடக்கி வச்சிருக்கிறேன். அதே போல் என் வாழ்க்கையை முறையிடப்படாது அப்படி என்பது உன்னுடைய கேள்வியும் சிந்தனையும். உனக்கே உன்னுடைய பேரையிலே நடக்கும்படி தொழில் ஒன்றும் வருமானத்துக்கு ஒன்றும் அமைச்சு கொடுத்தா போதும்ல. தை மாதம் 30க்குள்ள அமையும். சரியா? ஒருத்தர் மேல் பார்வையில் இருப்பேன். நீ அவனுக்கு பொருளாதார ஈடு செய்து அவன் கூட இருந்தால் போதும். அந்த தொழிலில் வளர்த்தி கொடுத்துருவேன், செய்து கொடுத்துருவேன். சரியா? உணவு சம்மந்தமான தொழிலில் அன்னாட அழியக்கூடிய பொருளாக இருக்கும், அதை அமைச்சு கொடுத்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன். கவலைப்படாத. உன்னுடைய கேள்வியில் எந்த சிந்தனை இல்லாமல் உன்னை விடுதலை ஆகிட்டாரேன். உனக்கு வர வேண்டிய பணத்தை 60 நாளில் பாதியை வாங்கி கொடுத்துறேன். அதெல்லாம் தான் போதும்ல. கேள்வி ஒன்றுவா என்ன கேட்குற? என் கனியை கொண்டு போய் நாளை காலையில் 2 அரிஞ்சு புழுந்து சாப்பிட்றோம். அதோடு தீரும். இனிமேல் அந்த தாக்கம் இருக்காது. அதை தனியாக வச்சுக்கோ. இந்த கறியை கொண்டு போய் என்னை நினைத்து பூச்சரையில் வைத்து கும்பிடும். தாய் 30க்குள்ள உனக்கு தொழிலுக்கு வழி வகுத்து பொருளாதாரத்துக்கு ஜெயித்து தரேன். 60 நாளில் உன் பணம் வர வேண்டியது பாதி கிடைக்கும். வாங்கி கொடுத்துருவேன், ஜெயித்து கொடுத்துருவேன். கவலைப்படாது. சரியா?